பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஒவ்வொரு மாதமும் உங்களை சந்திக்கிறேன்னா எனக்கும் ஒரு எனர்ஜி பவர் இருக்காது. ஸோ என்னை பார்க்குறதுனால உங்களுக்கு ஒரு எனர்ஜி பவர் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய சேனல் வாயிலாக உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, 2026 ஆண்டில் செப்டம்பர் மாதத்தில் 4 கிரகங்கள் செய்யும் மாயம் என்ற மிகப்பெரிய ஒரு தலைப்பில் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். 4 கிரகங்களில் என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு சூரிய பகவான் தன்னுடைய சுய வீட்டில், ஆட்சி வீட்டில் இந்த மாதம் தொடக்கத்தில் இருக்கார். அதே போல் புதன் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில், கன்னி வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதே போல் சுக்கிர பகவானும் தன்னுடைய சொந்த வீடான துலாம் ராசியில் அமர்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக குரு பகவான் உச்சம் பெறுகிறார். ஸோ இந்த 4 கிரகங்களுடைய ஆளுமையை வச்சு உங்கள் லைஃப்பில் இந்த மாதம் என்ன மாற்றம் வரப்போகுதுங்கிறத தெளிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயமா இருக்கும். ஸோ மேலும் போன வட்டம் மாதிரி இந்த வட்டமும் உங்களுடைய ஆதரவை கமெண்ட்ஸ் மூலமாக கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்கள் உங்களுடைய மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. உங்கள் எதிர்பார்ப்புகள், உங்களுடைய செயல்களில் நிறைய தடைகள், நிறைய போராட்டங்கள், பலவிதமான குழப்பத்தில் இருந்த கும்பராசி இப்போ தெளிவான சிந்தனையுடன் நீங்கள் செயல்பட போகிறீங்க அப்படிங்கிறது இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகத்துடைய தன்மை. உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய பார்ட்னர் இந்த வட்டம் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே அன்பு காட்டக்கூடிய சூழ்நிலை உருவாகும். பொதுவாகவே நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு 4-5 வருட காலமாக நண்பர்கள் மூலமாகவும் சரி, தன்னுடைய பார்ட்னர் மூலமாகவும் சரி, நிறையா எதிர்வினைகள். அதாவது கால் வச்ச இடமெல்லாம் கன்னி வெடி அப்படிமோ பார்த்தீங்களா, அதே மாதிரி கும்பம் யார் யாரெல்லாம் பாசம் வச்சிங்களோ அவர்கள் மூலமாகவே கன்னி வெடி வெடிக்கப்பட்டது என்பது உண்மை. ஆனால் அவ்வளோ பிரச்சனையும் தாங்கிட்டு இந்த கும்பராசிக்காரங்க எப்படிப்பா இப்படி இருக்கீங்க அப்படின்னு உங்களை கேட்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் இன்னும் உங்கள் மேலே ஒரு தன்னம்பிக்கை வச்சுருக்கீங்க. உங்கள் தன்னம்பிக்கையை முழுமையாக வச்சுருக்கனால தான் நம்ம வீடியோவே பார்க்கக்கூடிய கும்பராசிக்காரங்க இருப்பாங்க. ஏன்னா தன்னம்பிக்கையின் சிகரம், ஒரு பொக்கிஷத்தின் சிகரம் தான் கும்பராசி. நம்ம கும்பராசிக்காரங்களுடைய மனதில், ஆள் மனதில் அவ்வளோ கவலைகள் இருக்கும், அவ்வளோ மன அழுத்தம் உங்களுக்கு இருக்கும். ஆனால் வெளிப்படையாக உங்களுடைய முகத்தில் நீங்கள் காட்டவே மாட்டீங்க. ஒரு சிரித்த முகத்துடன், அதாவது குடும்பத்தில் கணவர் எவ்வளவோ டார்ச்சர் பண்ணலாம், எவ்வளவோ உங்களை காயப்படுத்தலாம். ஆனால் வெளியே வரும்போது அப்படியே உங்களை பார்த்துனே, உனக்கு என்னம்மா கொடுத்து வச்சவ, மகாலட்சுமி மாதிரி இருக்க, உன் வீட்டுக்காரர் உன்னை தங்கமாக வச்சுக்கிறாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய முகத்தோற்றங்களில் உங்களுடைய செயல்பாடை நீங்கள் இயக்குவீங்க. ஆனால் உள்ளே அவ்வளோ வலி வேதனையோடு தான் கும்பராசி பெண்களும் சரி, கும்பராசி ஆண்களும் சரி கடந்த ஒரு 4-5 வருட காலமாக உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஸோ அதற்கும் ஒரு தீர்வு கிடையாதா, அதற்கான ஒரு நல்ல மாற்றம் கிடைக்காதா எதிர்பார்த்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நிறைய நல்ல மாற்றங்கள், நிறைய நல்ல முன்னேற்றங்கள் கிரகம் ஆளுமையாக கொடுக்கு. எதையும் சமாளிக்கும் கும்பம் அப்படின்னு ஹெட்டிங் வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடில் நிறைய விஷயங்களை சமாளித்து அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண போகிறீங்க, மாற்றியமைத்து மாற்றங்களை காண போகிறீங்க அப்படிங்கிறது உண்மை. உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஒரு வெற்றி கிடைக்க போகுது. யார் யாரெல்லாம் கும்பராசி என்பவர்களோ பொருளாதாரத்தில் சிக்கல் இருக்குது, பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன், அந்த பணம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குன்னு வருத்தப்படுறீங்களோ, உங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்ப வரும். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி நீங்கள் வச்ச பாசத்துக்காக அவங்க உங்கள் மேலே காட்டின பாசம், உண்மைன்னு நம்பி கொடுத்த பணம் கடந்த காலங்களில் ஏமாற்றப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இந்த வட்டம் அது மாறி தன்னுடைய தவறை அவங்க உணர்ந்து உங்கள் பணத்தை உங்கள்கிட்ட வந்து கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக ஏமாந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அதேபோல் யார் யாரெல்லாம் கும்பராசியில் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்களோ, ரொம்ப வருஷமாக காத்திருக்கோம் சார்,
ரொம்ப ரொம்ப வருஷமாக எதிர்பார்ப்போடு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குற நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு உறுதியாக இந்த மாதத்தில் ஒரு கணவன் மனைவியாக ஒரு உண்மையான அன்புடன் அந்யுன்யமாக வாழ்ந்து குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக இருக்குது. வியாபாரிகள் புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்து போடுவீங்க. புதிய புதிய வாய்ப்புகள் தேடி வரும். புதிய புதிய விஷயங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் இயக்க போகிறீங்க. மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான சிரமம் இல்லாத ஒரு மாதமாக நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு கிரகம் கொடுக்குது. ஸோ இந்த மாதத்தில் இன்னொரு அற்புதமான மாற்றம் என்ன, நம்முடைய கும்பராசி பெண்களுக்கு உறுதியாக தன்னுடைய கணவருடைய குடும்பத்தார்கள் மூலமாக ஏற்பட்ட மன அழுத்தம், மன போராட்டம், மன கஷ்டங்கள், மன வலிமை எல்லாமே ஒரு மாற்றத்தை கொடுக்க போது உங்கள் தைரியம் தன்னம்பிக்கை மூலமாக உறுதியாக நீங்கள் நிறைய விஷயங்களை உங்களை சேஞ்ச் பண்ண போகிறீங்க. உங்களுடைய சேஞ்சஸை பார்த்துட்டு என்ன பண்ண போகிறாங்க, உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கான அங்கீகாரம் கொடுப்பாங்க. உங்களுடைய கணவருடைய குடும்பத்தில் உள்ள அத்தனை விதமான உறவுகளும் உங்களுடைய திறமையை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு, உங்கள் திறமையை பார்த்து உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸ் உறுதியாக ஏற்பட போகுதுங்கிறது உண்மை. சரி, நீங்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னா, அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் கிட்டத்தட்ட 17ஆம் தேதிக்கு மேலே, இந்த மாதம் 17ஆம் தேதியிலேருந்து லாஸ்ட் வரையும் அரசாங்கம் சார்ந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும். அதே போல் டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுறதா ரொம்ப ரொம்ப கவனமாக கையெழுத்து போடணும். ஸோ அதே போல் அப்பாவுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும். இதில் 3 மட்டும் கவனமாக இருங்க. இந்த 17ஆம் தேதிக்கு அப்புறம் தான் இந்த கவனமும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கும்பராசி என்பவர்களுடைய குலதெய்வம், கும்பராசி என்பவருடைய இஷ்ட தெய்வத்தின் முழு அருள் கிடைக்கப்பட்டு இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒரு சிறப்பான விஷயங்களை நீங்கள் செய்ய போகிறீங்க. உங்களுடைய உறவுகள் உங்களை நல்ல ஒரு மதிக்கக்கூடிய அளவுக்கு அன்பு காட்டக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் உறுதியாக ஏற்படும். நேயர்களே, இவ்வளவு நேரம் நான் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப பொறுமையாக நிதானமாக நீங்கள் கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு மாதமும் மாத பலன் சொல்லியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா 20% உங்களுக்கு அக்யூரேட்டாக நடந்துருச்சுன்னா சந்தோஷம்தான். 20-30% நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் மீதி உள்ள 70% அல்லது 80% உங்கள் சுய ஜாதகத்தில் தான் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது யாருக்குன்னா, இந்த புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கள அவங்களுக்கு தான். ஏன்னா நம்மளோட ரெகுலர் ஃபாலோவர்ஸ் யாருமே தவறான பதிவுகள், தவறான கருத்துக்கள் சொல்கிறதே கிடையாது. இந்த புதுசாக பார்க்குறவங்க தான் ஏதோ காணாத கண்ட மாதிரி ஏதாவது வார்த்தைகள் விடுறீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்லக்கூடிய விஷயம் அனைத்துமே பொது பலன் மட்டுமே, உங்கள் சுய ஜாதகம் கிடையாது. உங்கள் சுய ஜாதகம்னா நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், பிறந்த நாடு. ஸோ இதனுடைய அமைப்பு, உங்களுக்கு லக்னம் என்ன லக்னம், லக்னாதிபதி எப்படி இருக்கார், ராசினதிபதி எப்படி இருக்கார், அவங்க கூட எந்தெந்த கிரகம் சேர்ந்துருக்கு, இப்போ என்ன தசா ஓடுது, என்ன புத்தி ஓடுது, புத்திநாதன் நீங்கள் யார் கூட சேர்ந்துருக்காரு. ஸோ இதெல்லாம் ஃபுல் சார்ட்டையும் செக் பண்ணணும். ஃபுல் ஜாதகத்தையும் செக் பண்ண பிறகு தான் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு துல்லியமாக பலன் சொல்ல முடியும். ஸோ இப்போ எப்படி நான் இந்த வீடியோவில் கடந்த காலங்களில் கோச்சார கிரக ரீதியாக என்னென்ன விஷயம் நடந்திருக்குன்னு சொல்கிறனோ, அதே மாதிரி தான் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது உங்கள் சுய ஜாதக ரீதியாக உங்களுக்கு கடந்த காலங்களில் என்ன நடந்திருக்கு, எந்த வருஷம் மேன்மை அடைஞ்சிருப்பீங்க, எந்த வருஷம் நீங்கள் பாதிப்படைய ஆரம்பிச்சிருப்பீங்க, எந்த வருஷம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்குங்கிறத நான் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஜோதிட அறிவை வச்சு அவங்க சொல்லிடுவேன். இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த சக்தியை வச்சு நான் உங்களோட ஓப்பனாக பேசிடுவேன். அதுக்கப்புறம் தான் உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களே நான் சொல்லுவேன். இது ஏன் தெளிவாக சொல்கிறேன்னா, நீங்கள் பொறுமையாக ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமாச்சும் டைம் ஒதுக்கி வரணும். உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணுன்னா குறைஞ்ச ஒரு 20 நிமிஷம் பொறுமையாக இருந்தீங்கன்னா கட்டாயமாக கடந்த காலங்கள், எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லப்படும். ஓகேவா?
இந்த விவாதம் பண்ணுறது, தேவையில்லாமல் பேசுகிறதுலாம் அது உங்களுடைய கர்மா. அதுக்கு நான் பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு, நீங்கள் நம்மளோட ஜாதகம் பார்த்தனால நல்லா இருக்கேன்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய மனசார வாழ்த்துறதுக்கு தான் நமக்கு தேவை. ஓகேவா? ஸோ அதற்கான விஷயத்த முழுமையாக செய்து கொடுக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் மேலே முழு நம்பிக்கை வச்ச நேயர்கள் உறுதியாக என்ன பண்ணுங்கள், கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கான பதில் உறுதியாக சொல்லப்படும். அதே போல் நம்முடைய யூடியூப் சேனலை மட்டும் பார்த்துட்டு இன்னும் இன்ஸ்டாகிராம், நம்முடைய ஃபேஸ்புக்கிலலாம் ஆதரவு கொடுக்காத நம்மளுடைய நேயர்கள் என்ன பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம்லேயும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஃபேஸ்புக்கு தளத்துலேயும் உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்கள். அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு கருத்து எனக்கு மட்டும் கிடையாது, பொதுவாகவே எந்த விஷயங்களும் சமூக வலைதளங்களில் உங்களுடைய கருத்துக்களை பகிரும்போது நீங்கள் மட்டும் பார்க்கல, உங்களுடைய உறவுகள் பார்க்குறாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் பார்க்குறாங்க, உங்களை சார்ந்த உங்கள் மேலே மிகப்பெரிய மதிப்பற்ற நபர்கள்லாம் அந்த வீடியோவும் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது எங்கள் மதிப்பு கெட்டு போதோ இல்லையோ உங்கள் மதிப்பு கெட்டு போகக்கூடாதுங்கிறது என்னோடய கருத்து. சரியா? நல்ல விதமான கருத்துக்களை பதிவிடுங்க. நிறைய விஷயங்களை என்னென்ன விஷயங்கள் மாற்றம் ஏற்படுத்தணுமோ அதையும் சொல்லுங்கள். கட்டாயமாக உங்களுக்காக எதையும் நல்ல விதமான செயல்களை செய்ய நான் காத்திருக்கிறேன். மேலும் ஆதரவு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி தற்போது மட்டும் விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.